அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்குமே காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட பற்றுக்கள். அதாவது நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம்ல, நம்ம நினைக்கிறோம் நம்ம சூழ்நிலை என் சிச்சுவேஷனால தான் எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு. உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட கஷ்டத்துக்கு காரணம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா விஷயமாக இருக்கட்டும், எல்லா மனிதர்களாக இருக்கட்டும். நம்ம எதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறோமோ அதனால தான் நமக்கு கஷ்டங்களே வருது. நம்ம ஒரு விஷயத்தை இருக்க பிடிச்சிட்ருக்கோம்ல, அதை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நொடியே வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அது என்னவா வேணா இருக்கட்டும். ஒரு மனுஷங்க யாரையாவது ஒரு உறவுகளை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு பிடிச்ச பொருளை வச்சுக்கிட்டு யாருக்கும் தர முடியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை விட்டு இதை போயிடக்கூடாது இந்த பொருள் நினைப்பீங்க. ஒரு பிடிச்ச வேலையாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இல்லை எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலுமே அதை பிடிச்சி வச்சுக்கிறத விடுவிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கே புரியும். யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு நாள், அந்த நாளே நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். பார்த்துருக்கீங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். யாரோ எங்கிருந்தோ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ஃபோன் கால் வரும், அதில் ஏதோ ஒரு பிடிச்சவங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த நாளே போச்சு. ஒன்று கோவமாக போகும், இல்லை அழுது மூட் அப்செட் ஆகி அந்த நாளே வீணாக போயிடும். நடந்திருக்கா? நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும், கரெக்ட் இல்லை? அடுத்து பாருங்களேன், ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அது ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். வரலையே ஒரு மெசேஜ் வரலையே. நைட்டும் பகலும் முடிச்சு அல்லாடி தூக்கம் இல்லாமல் எப்போ வரும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த மெசேஜ் வரலையே. அந்த ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு வேலையில் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கலாம், ரிசல்ட் வர்றதா இருக்கலாம், இல்லை ஸ்கூல் ரிசல்ட்டாக கூட இருக்கலாம், இப்போது எந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஒரு வர வேண்டிய ஒரு விஷயம், அதை நீங்கள் எதிர்பார்த்து தூக்கம் இல்லாமல் வரவே இல்லை அப்படின்னும் போது அவ்வளோதான். அப்பவும் முடிஞ்சிச்சு, அந்த டே முடிஞ்சிச்சு, அந்த நாள் முடிஞ்சு மறுநாள் எதிர்பார்ப்பீங்க, அப்பயும் வரல. அதுக்காக அல்லாடி தவிச்சு சோறு தண்ணி இல்லாமல். ஏன்? இது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல், நீங்கள் ரொம்ப எனர்ஜியான ஆள், உங்களுக்கு ரொம்ப மரியாதை மதிப்பெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களோட அந்த மொத்த மதிப்பையும் ஏதோ ஒரு விஷயத்து மேலே போய் மொத்தமாக வைக்கிறீங்க. வச்சு அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதான். மொத்தமாக உங்கள் மதிப்பை நீங்களே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறீங்க. நான் வேஸ்ட்டு. உடனே ஒரு கோழைத்தனமான அழுகை நமக்குள்ளே வந்துடுது. எனக்கெல்லாம் எதுவுமே முடியாது, எனக்கெல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் அமையாது, என்னால் எதுவும் முடியல, அவ்வளோதான் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, எல்லாமே எப்போவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்காது. அதுக்குன்னு பிடிச்ச விஷயம்லாம் நடக்காதுன்னு சொல்ல வரல. எப்பயுமே எல்லாமே நமக்கு பிடிச்சதாக தான் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அது இயல்பாக அப்படி இருக்காது இல்லையா? ஒரு சில நேரம் அப் அண்ட் டவுன் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும், எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும், எல்லா விஷயங்களும் ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். எப்படின்னா நான் நினச்சா அதான் நடக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நடந்தால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற நிறைய மனிதர்கள் இங்கே இருக்காங்க. அவங்கள நான் குறை சொல்லலை, அது நம்மையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நம்ம இருந்தால் நம்மளை நம்ம மாற்றிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இயல்பு என்ன தெரியுமா, உண்மை என்ன தெரியுமா, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்மளால் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது, எல்லாரையும் மாற்றிட முடியாது. இதுதான் இயற்கை. பார்த்தீங்களா? யாரையாவது கண்ட்ரோல் பண்ண நினைக்குதா? அது பாட்டுக்கு பூ மலருது, உதிருது. யாரோட கண்ட்ரோல்லையும் இயற்கை இல்லை, யாரையும் அதை கண்ட்ரோல் பண்ணவும் நினைக்கல. இந்த இயற்கை தானாக பூ மலர்ந்து தானாக உதிர்ந்து போகுது. யாரும் என்னை பாராட்டணும்னு அவசியம் இல்லை. பாராட்டினா தான் நான் மலருவேன், அந்த ஒரு வார்த்தை வந்தால் தான் நான் எல்லாருக்கும் பூவாக மலர்ந்து வாசம் கொடுப்பேன் அப்படின்னு இயற்கை சொல்கிறதில்ல. சூரியன் தினமும் எனக்கு எல்லாரும் நன்றி சொன்னால் தான் நான் உதிப்பேன், அந்த வார்த்தை சொல்லலைன்னா நான் சோகமாயிடுவேன். ஒரு சில பேர் என்னை திட்டிட்டு போகிறாங்க, நான் வெளிச்சம் தரேன் ஆனால் என்னை திட்டுறாங்க அப்படின்னு சூரியன் நினச்சிருந்தா எவ்வளோ பேர் வெயில கரிச்சு கொட்டுறோம். சூரியன் வருமா மறுநாள்? வராது.
அப்போது இந்த இயற்கை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை, யாரோட கண்ட்ரோல்லையும் அது இல்லை. அது சுதந்திரமாக இருக்குது, தானாக அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. இதில் வேற மற்றவங்களுக்கு அவ்வளோ விஷயத்த வாரி வழங்குது இந்த இயற்கை. நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொருத்தங்க கண்ட்ரோலில் இருக்கோம், அவங்க என்னை பாராட்டவே இல்லை, அவங்க என்னை ஏன்னு கேட்கவே இல்லை, என்னை சாப்பிட்டியான்னு கேட்கல, அவங்க என்னை நான் பண்ண விஷயத்துக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணலை, என்னை திரும்பி பார்க்கல, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணலை, என்னை ஒரு ஆளாக மதிக்கலை, என்னை சரியாக நடத்தலை. எவ்வளோ சொல்கிறோம் யோசிச்சு பாருங்கள். இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து எதையும் இறுக்கி பிடிச்சிக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இறுக்கி 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 ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறோமோ. சில பேர் இருப்பாங்க, நான் இப்படி தான் காலையில் எந்திரிச்சா வாக்கிங் போகலன்னா நான் அவ்வளோதான், அன்றைக்கி நாள் அப்படி தான், நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நடப்பேன், இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். அதாவது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும், தினமும் காலார நடக்கணும், நல்ல உணவுகள் எடுக்கணும், எல்லாமே கரெக்டு. ஆனால் அதை ஹேபிட்டாக கொண்டு வரலாம், தப்பு இல்லை. அதாவது என்னோடய பழக்க வழக்கமாக மாற்றலாம். எப்படி மாற்றணும், நிதானமாக லைஃப் போகிற போக்குலேயே இன்றைக்கி முடியுதா, இன்றைக்கி எடுக்கிறேன்பா, தொடர்ந்து எடுக்க முயற்சிக்கிட்டே வரேன். அப்படி ஒரு வேளை ஏதாவது ஒரு காரணத்தால் அன்றைக்கி உங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியலன்னா, ஐயோ இன்றைக்கி செய்ய முடியல, இது செஞ்சால் தான் ஆச்சுன்னு வற்புறுத்தி செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இதை செஞ்சே தீருவேன், இல்லைனா நானே என்னை குற்றம் சொல்லிப்பேன், நானே என்னை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளிடுவேன், நான் ஒரு ரெகுலரான ஆளே இல்லை, என்னால் தொடர்ந்து எதையும் செய்ய முடியல. நான் சொல்கிறது சோம்பேறித்தனமாக தினமும் ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருக்கிறவங்களுக்கு இல்லை. தினமும் செய்கிறேன், ஆனால் ஒரு சில நாள் விட்டுடுறேன் அப்படின்னா பரவாயில்ல, ஓகே. ஒரு சில நாள் அப்படி தான் இருக்கும், இது மனித இயல்பு. அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக நம்மளால் தினமும் இருக்க முடியாதுல்ல. பர்ஃபெக்ஷனாக இருக்கிறேன், ஒரு நாள் கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுமே ஒரு நோய் தான் இல்லையா? அப்போது நம்ம ஒரு விஷயத்த ஃப்ளோலேயே போகணும். இன்றைக்கி முடிது செய்கிறேன், நாளைக்கும் அதை செய்கிற மாதிரியே நான் என் சிச்சுவேஷனை மாற்றிக்கிறேன், முயற்சி பண்ணுறேன், அப்படி போகணும். எதையுமே இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்மக்கிட்டேருந்து அது தூரமாக போயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போக தான் செய்யுமே தவிர நம்ம கூட இருக்காது. அது உறவுகளாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலுமே சரி. உண்மையான நம்மளோட அமைதி அப்படிங்கிறது எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம எப்போ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தனியாக இருக்க கற்றுக்குறோமோ அப்போது தான் அந்த அமைதி கிடைக்கும். எப்போ நம்ம இந்த எந்த விஷயத்துக்கூடையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒட்டாமல் இருக்கமோ அப்போ உங்களுக்குள்ள அந்த பயம் வராது. உடஞ்சி போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது தெரியுமா? ஏன்னா ஐயோ நம்ம இவங்க மேலே பாசம் வச்சுருக்கோம், இவங்க திரும்பி நம்ம மேலே பாசம் வைக்கலைன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் வருது, உடஞ்சி போயிடுவோம். இன்றைக்கி அவங்க எனக்கு பார்க்காம போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற பயம் வருது, உடஞ்சி போயிடுவோம். இன்றைக்கி அவங்கக்கிட்ட இந்த மெசேஜ் வரலன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பயம் வருது, உடஞ்சி போயிடுவோம். என்கிட்ட என்னோடய அன்பு புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பயம் வரும், உடஞ்சிருவோம். இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கும் போதே பயம் வரும், உடஞ்சி போயிடுவோம். ஏன்னா அது மேலே நம்ம அட்டாச்மெண்ட் வைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். அப்போ பயம் வருது, பயம் வந்தால் அடுத்தது அது நடக்கலைன்னும் போது உடஞ்சி தான் போகும். அப்போ இது எதையுமே நம்ம அட்டாச்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஓவராக போய் ஒட்டிக்காமல் அப்படி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உடஞ்சி போக மாட்டீங்க. உங்களால் நிதானமாக நின்று பேச முடியும். அப்போ தான் உங்களுக்கே உங்களோட பலம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன தெரியுமா, என்னை விட்டு எதையும் போயிடக்கூடாது, ஏதாவது ஒன்று போச்சுன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறது. ஆனால் அது உண்மை இல்லை. எப்போ தெரியுமா ஒரு பொருள் நம்மளை விட்டு போகும்? தேவைக்கு அதிகமாக நம்ம சேர்த்து 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 வச்சுக்கிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் மொத்தமாக அது நம்மக்கிட்டேருந்து போயிடும். அதே மாதிரி தான் உறவுகளும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறுக்கி 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 பிடிச்சி அவங்கள அப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கோமோ நம்மளை விட்டு விலகி தான் போவாங்களே தவிர திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் நொந்து போய் மனசு உடைஞ்சு போகிறத விட இது வந்துருமோ, இந்த கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப உடஞ்சி போகும். இதே நீங்கள் எது மேலேயும் எந்த விஷயத்து மேலேயும் அட்டாச்மெண்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாத்தையும் ஏற்றுக்க ஆரம்பிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். எது வந்தாலும் போனாலும் போகட்டும் அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கு புரியும். எது இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்குள்ளேயே அந்த சந்தோஷம் இருக்குங்கிற உண்மை உங்களுக்கு புரிய வரும். சரி, ஓகே, இது நடந்துருச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எல்லாரையும் எப்போதுமே நம்ம கூட வந்து இருங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் முடியாது. நாம் நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட எப்போ வந்து இணைப்பாக இருக்கோம் அப்படின்னா அப்போ அவங்கள நம்ம ஃப்ரீயாக விட்டுடுவோம். அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டோம்.
அவங்க விலகுனாலும் நம்ம அதனால் அஃபெக்ட் ஆக மாட்டோம். அதனால தான் இயற்கையோட இணைப்பாக இருங்க நான் சொல்கிறேன். இயற்கையோட இணைப்பாக இருக்கும்போது நமக்கு அந்த இயற்கைக்கிட்ட நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் இயற்கை நமக்கு நிறைய தரும், மன அமைதி தரும், எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கும். அப்போது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த இடத்துல நீங்கள் உங்களோட மனசை பலமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இயற்கைக்கு தெரியும். அதை பார்த்து நம்ம கற்றுக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் யார் மேலேயும் எது மேலேயும் நம்ம அட்டாச்மெண்ட் இல்லாமல், அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் மாற்றிக்க பழகுங்க. நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மளால் முடியும். உங்களோட பயம் முடிவுக்கு வரும்போது உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா இப்போது உங்களோட இந்த அமைதி யாரையும் டிபெண்ட் பண்ணி வந்தது இல்லை. இப்போது உங்களை யாரையும் கண்ட்ரோல் பண்ணலை, நீங்களும் யார் கண்ட்ரோலையும் இல்லைங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அட்டாச்மெண்ட்டு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் வெறுத்து போய் வெளியில் வந்து யார் மேலேயும் அக்கறை இல்லாமல் யாருன்னா எப்படின்னா போங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஒரு பொருளோ இல்லை ஒரு நபர்களோ அவங்க மேலே நீங்கள் அந்த பற்று அப்படிங்கிறத வைக்கும்போது என்ன நடக்குது அந்த இடத்துலனா, உடனே அடுத்த செகண்ட் நமக்கு நெகட்டிவான ஒரு தாட் வருதில்ல, அவங்கள நம்ம இழந்துருவோமோ, இல்லை இந்த பொருளை நம்ம கிட்டேருந்து போயிடுமோ அப்படின்னு. அப்போ பயம் வருதில்ல, அதுதான் பற்று. அந்த பயம்தான் வேண்டான்னு சொல்கிறோம். ஏன்னா இன்னொருத்தங்களை நம்ம டிபெண்ட் பண்ணியோ இல்லை அவங்க மேலே அன்பாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் அவங்கள வந்து டிபெண்ட் ஆகிடுறோம், அட்டாச்மெண்ட் ஆகிடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்களோ நம்மளுக்கு எனி டைம் 24 மணி நேரம் பதட்டத்துலேயே இருக்கும். அப்போது நம்ம உண்மையான அன்பை வச்சு அந்த இடத்துல அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறத மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அன்பு அவங்க மேலே அப்படியே தான் இருக்கும். அது எப்படிங்க நாங்கள் உண்மையான அன்பாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த பயம் வராது, தெளிவாக இருப்பீங்க. உண்மையான அட்டாச்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா, பற்று இல்லாமல் இருக்கிறதுனா என்ன தெரியுமா, பயம் இல்லாமல் தெளிவோடு இருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது, ஒரு புரிதலோட. ஓகே, இவங்க ஒரு நபராக இருந்தால் எங்கேயும் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எனக்கு தெரியும், எங்கே போனாலும் என்ன ஆனாலும் எனக்கான மரியாதையும் எனக்கான அன்பையும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அது புரிஞ்சிச்சுன்னா பயம் போயிடும். பயம் போயிடுச்சுன்னா அட்டாச்மெண்ட்டாக அப்படியே ஒட்டிட்டு, இல்லைனா நம்ம அவங்கள எங்கேயுமே அனுப்பக்கூடாது அந்த மாதிரி எண்ணம் வரவே வராது உங்களுக்கு. அப்படி போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டோம். அதுதான் விஷயம். இப்போது ஒரு நபரை நீங்கள் சார்ந்து வாழறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி அதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது உங்களை, அவங்க சிரிச்சா நீங்கள் சிரிப்பீங்க, அவங்க நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு நாள் அவங்க சுகமாக இருந்தால் நீங்களும் சுகமாயிருவீங்க. அது யாராக இருந்தாலுமே சொல்கிறேன், ஏன்னா நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையான அன்புங்கிறது அப்படி இல்லை. நம்ம மனசுக்கு நம்ம எப்பயுமே நம்ம நிம்மதியும் சந்தோஷத்தையும் நம்ம கொடுக்கணும். அது அடுத்தவங்களை நம்பியோ அடுத்தவங்களோட மனநிலைமையை பொறுத்தோ இருக்கவே கூடாது. அதாவது இதுக்கு என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன் மேலே வந்து உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறீங்க. ஆனால் அது எந்த அளவுக்குன்னா, என்ன அதனால் நான் ஸ்பாயில் பண்ணி நான் என்னையே இழந்து நான் உன் மேலே அன்பு காட்டுறேன். நிறைய பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, உனக்காக நான் உயிரை கூட கொடுக்குறேன்னு. அது தேவையே இல்லைங்கிறேன். அது ஒரு டென்ஷன்லேயும் பிரச்சனையிலையும் தான் போய் முடியும். நமக்கும் அது ப்ராப்ளம், நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்களுக்கும் அது பிரச்சனையில் தான் முடியும். ஒரு டாக்ஸிக் லைஃபாக மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் இதே வந்து அட்டாச்மெண்ட் இல்லாமல் சாதாரணமான நார்மலாக எல்லாருக்கிட்டையும் பழகி எல்லாரோடையும் அன்பு காட்டினீங்க அப்படின்னா, இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எதுக்குமே அழமாட்டீங்க, எதுக்குமே ரியாக்ட் ஆக மாட்டீங்க. அதாவது அவங்க என்ன அந்த ஆப்போசிட்டில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு பயம் வராது, பதட்டம் வராது, உடனே ரியாக்ட் ஆகி அழுகிறது, சோகமாக இருக்கிறது, அதனால் உங்கள் நாளை வீணடிக்கிறது, இது எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அதை பொறுமையாக பார்த்து வெறுமா ஒரு தேர்ட் பர்சனாக நின்று பார்ப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ உங்ககிட்ட இருக்கிற உங்கள் சொந்த மனசால் நீங்கள் வாழ்வீங்க, இன்னொருத்தங்களுக்காக இல்லை. இன்னொருத்தங்களுக்காக அன்பு காட்டலாம், அவங்களுக்கு உதவுகலாம், அவங்க கூட இருந்து அவங்க வாழ்க்கையை வழி நடத்தலாம், அவங்களோட துக்கம் சுகம் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ அது எப்படி இருக்கணும், நம்மளை இழந்து பண்ணக்கூடாது. நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் நம்ம மரியாதை கொடுத்து நம்ம மனசையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தவங்களோட அன்பாக இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, என் வார்த்தையை அன்பாக இருக்கணும்னு சொன்னேன், அட்டாச்மெண்ட்டோடு இருக்கணும்னு சொல்லவே இல்லை. அது நம்ம குழந்தையாக இருந்தால் கூட அதுதான். நம்ம குழந்தைக்கே அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் அடுத்தவங்களுக்கு எப்படின்னு. அப்போ தான் நமக்கு மன அழுத்தங்கிறது இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்கள். எப்பயுமே பாருங்களேன், ஒரு விஷயம் நம்ம ரொம்ப விரும்பி வச்சுருக்கிற ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு மனிதர்களாக இருக்கட்டும், அது நமக்கு என்ன தருது, பயத்தை தானே தருது. போயிடுமோ நம்மக்கிட்டேருந்துன்னு.
அப்போ நம்ம ரொம்ப பற்று வச்சிருக்கிற ஒரு விஷயம் நமக்கு பயத்தை தரும் அப்படின்னா அந்த பற்று நமக்கு தேவையா? பற்றும் வேண்டாம், பயமும் வேண்டாம். ஒரு பொருள் மேலே பற்று இல்லை, ஒரு நபர் மேலே எனக்கு அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும் அட்டாச்மெண்ட் இல்லை, ஆனால் அன்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்கல்ல. பற்றின்மை அப்படிங்கிறது பய உணர்வை எடுத்து நிம்மதியும் சுதந்திரத்தையும் கொடுக்கறது தான். அப்போது நீங்கள் பற்றின்மையோட யார் மேலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் உங்களோட எல்லா விஷயத்தையும் அருமையாக செஞ்சு முடிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. தனியாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. உங்களால் எல்லாமே முடியும். உங்களுக்கு என்ன தோணும்? நான் நல்லா இருக்கேன், என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லா விஷயமே நல்லதாக தான் நடக்குது, இப்படி தான் தோணும். வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓட மாட்டீங்க. அந்த வாழ்க்கையோடையே சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் முயற்சியை நிறுத்தவே மாட்டீங்க. ஆனால் கவலைப்படவும் மாட்டீங்க, பயப்படவும் மாட்டீங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஒன்று பண்ணணும்னா, இது ஒரு நபருக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறேன், ஒன்று பண்ணணும்னா நமக்கு பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், இது நல்லா வருமா வராதா, அது எல்லாத்துக்குமே இந்த பயந்தாங்க காரணம். எது ஒன்று பண்ண என்ன பண்ணாலும் எனக்கு நடக்குமா நடக்காதா, பயம், சந்தேகம், இது எல்லாம் தான் நம்ம மனசில் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த விஷயத்து மேலே உள்ள பற்று. அதை நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் பண்ணுவீங்க. ஏதாவது நடக்கலைன்னா முன்னாடிலாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க, மனசு உடைஞ்சிருவீங்களே. இப்போ அப்படி இருக்க மாட்டீங்க, முயற்சி பண்ணுவீங்க. நடந்தால் ஓகே சரி அப்படின்னு ஏற்றுப்பீங்க, நடக்கலைனாலும் நீங்கள் அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுதான் விஷயம். மற்றவங்களை குறையே சொல்ல மாட்டீங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான், இவங்க தான், இவங்களால இது போயிடுச்சு, அவங்களால அது போயிடுச்சு, இல்லைன்னா நான் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு குறையும் சொல்ல மாட்டீங்க. உங்களையே நீங்கள் குற்றமும் சொல்லிக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயும் நீங்கள் போக மாட்டீங்க. மற்றவங்க மேலே இருக்கிற அந்த உரிமையையும் மற்ற பொருள்கள் மேலே இருக்கிற உரிமையையும் நீங்கள் விடும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் உண்மையாக போராடுறீங்க, பற்று இல்லாமல் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க. எது வேணாலும் போகும், எது வேணாலும் வரும், அந்த போகிறதும் வர்றதும் இறைவன் எனக்கு கரெக்டாக செய்வாங்க, இந்த இயற்கை எனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சிடும். பற்றின்மையை கைவிடும் பொழுது உங்களே நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாறுறதை பார்ப்பீங்க. முயற்சி தான் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கே மாறி நாளைக்கே வந்துருங்க அப்படின்னு இல்லை. ஏன்னா இது ஒரு நாளில் மாறுற விஷயம் இல்லை. இது பயிற்சியில் வரும், முயற்சியில் வரணும். தினம் 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 பற்று இல்லாமல் இருந்து பழகணும். கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் இதுதான் நிரந்தரம், இதுதான் உண்மை. இது அனுபவிச்சதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும், எதை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எது மேலே நமக்கு பற்று இருக்காது, வெறும் அன்பு மட்டும் தான் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்குங்க. நான் அனுபவிச்சு சொல்கிறேன். பற்றோடு இருக்கும்போது வலி, வேதனை, அழுக, துக்கம், ஏதோ என்னை போட்டு அடைச்சி வச்ச மாதிரி எல்லாருக்கும் நான் அடிமை மாதிரியும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி தாங்க இருந்தது என் லைஃப் கூட. எல்லாத்தையும் மாற்றினது இயற்கை தாங்க. எல்லா பற்றையும் விட்டு 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 இது தாங்க இறைவன் செஞ்சுட்டு இருக்காங்க. பற்று இல்லாமல் எல்லா ஞானிகளும் சொன்னது இது தாங்க. தினம் தினம் பழகுங்க. இப்போ சில பேர்லாம் ஒரு பெண் பத்திரமா வச்சுப்பாங்க, தரவே மாட்டேன்வாங்க தெரியுமா. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன இந்த விஷயத்தை முதற்கொண்டு கீச்சைன் சேர்த்து வைப்பேன், பொம்மை சேர்த்து வைப்பேன். 2 விஷயங்க. 2 பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஒன்று குழந்தைங்க, இன்னொன்று ஞானிகள். நம்ம குழந்தை பருவத்தை அனுபவித்து கடந்து வந்துட்டோம். அப்போ இனிமேல் மிச்சம் இருக்கிறது ஞானின்ற ஒரு பருவம் தான். அதுக்கு என்ன தேவை? பற்றின்மை. குழந்தையில எதுவுமே தெரியாமல் பற்று இல்லாமல் இருந்தோம். இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்ம பற்றோடு அதுதான் கஷ்டங்கிறீங்களா? அதுவும் சுலபம் தான். நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்து பாருங்கள். இதை சொன்னால் புரியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்து ஒரு சமயத்தில் எதுவுமேலே உங்களுக்கு ஆசை இருக்காது, ஆனால் வெறுத்து போக மாட்டீங்க. கிடைச்சா அனுபவிப்பீங்க, இல்லைனாலும் சரி இன்றைக்கி எனக்கு கிடைக்கலையா பரவாயில்ல, ஏதோ ஒரு ரீசன் இருக்குதுன்னு புரிஞ்சுப்பீங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, இதில் ஏதாவது உங்களுக்கு பண்ண முடியலன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் நம்பர் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன விஷயம்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ செஞ்சு பார்த்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.